இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாங்க சார். என்ன சார் வேணும்? அட, இது இவளோட ஷாப்பா? இது சரியான டார்ச்சர் பார்ட்டியாச்சு. இவன் ஒரு ஆளுன்னு இவனை கூட்டிட்டு போய் நம்ம வீட்டுல கொடு வைக்கிறதா? அந்த போட்டோல அவார்ட் வாங்குறது யாரு? அவங்கதான் சார் இசை. இசையா? ஆமா சார், இசை. அதான் அவங்களோட பேரு. மை குட்னஸ், இந்த ஞான சூன்யத்துக்கு பேரு இசையா? எந்த மடையா இவளுக்கு இந்த பேரை வச்சான்? அவங்கதான் சார் இந்த ஷாப்போட ஓனர். ஓ, ஓகே. உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்க சொல்லவே இல்லையே சார். ஆமா, நீங்க வீடியோ கவரேஜ் எல்லாம் பண்ணுவீங்களா? வீடியோ கவரேஜா? இல்லையே சார். இது மினியேச்சர் அண்ட் ஆர்ட் டிசைனிங் பண்ற ஷாப். ஹேண்ட் கிராஃப்ட் ஆல்சோ we are doing. ஓ, சாரி ஐ ஹவ் மிஸ்டேக்கன். தவறுதலா இந்த கடைக்கு வந்துட்டேன். Thank you. Bye. It's okay sir. இவனை வாயாடியா நாம நினைச்சோம், ஆனா கிரியேட்டிவிட்டியா இருக்கா. என்னம்மா, என்னாச்சு? கரண்ட் இல்லையா? ஆமா, அந்த கொலு வைக்கிற பொண்ண போய் பாத்தியா? இல்லம்மா. இல்லையா? ஏ மா, நீங்க கொடுத்த அட்ரஸ்ல கடை பூட்டி இருந்தது. பூட்டி இருக்கா? லஞ்ச் டைமா? எப்படியும் திறப்பாங்கல்ல? இல்லம்மா, பக்கத்து கடையில விசாரிச்சேன். அந்த பொண்ணு சரியான ஃப்ராடா. அது அக்கம் பக்கத்துல நிறைய பேர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு சீட் பண்ணிட்டு ஓடிட்டாலாம். அதனால இனிமே அந்த கடையை திறக்க மாட்டாங்களாம். விஷால், நீ என்னென்னமோ சொல்ற, ஆனா குருக்கள் அந்த பொண்ண பத்தி நல்ல விதமா சொன்னாரே. அதுதான் ஃப்ராட் பொண்ணாச்சே. உங்களை கூட ஏமாத்தி இருக்கலாம். சிம்பிள். ஏண்டா, நீ சரியான ஆள்கிட்ட தான் விசாரிச்சியா? அதெல்லாம் நான் கரெக்டா தான் விசாரிச்சேன். அது சரிமா, நீங்க ஏன் யாரோ ஒரு பொண்ண பத்தி இவ்ளோ ஃபீலிங் குடுக்குறீங்க? அவ ஃப்ராடுமா. எங்க மட்டும் அவ வந்தானா எதையாவது ஆட்டைய போட்டு போயிருவா. நல்ல வேலை, இப்பவே உண்மை தெரிஞ்சிருச்சு. இல்ல, நீங்க கன்வின்ஸ் ஆகல போல. இப்ப என்ன, கொலு வைக்கணும் அவ்வளவுதானே? இல்ல விஷால், அந்த பொண்ணு வச்ச கொலு அவ்வளோ அம்சமா இருந்துச்சு. அதே மாதிரி வீட்ல வச்சா அம்சமா இருக்கும். அதான். கவலைய விடுங்கம்மா, என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி சூப்பரா கொலு வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன். ஓகே? சரி, உடனே பண்ணு. ஓகேமா. நல்ல வேலை, அவ இங்க வந்து கொலு வச்சா திமிரு பிடிச்சவ ஓவரா ஆட்டிடியூட் காட்டுவா. டிஸ்கஸ்டிங்.